கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலை வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காய், அனுகிரகத்துக்காய், தயவுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க போகிறோம். ஒரு நிமிஷம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். நீர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சின் சத்தத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன், போஷிக்கிற தேவன். நாங்களும் அறிந்திருக்கிறோமாப்பா, மை துதிக்கிறோமாப்பா. நம்முடைய கிருபை பெரியது, தயவு பெரியது, இரக்கங்கள் பெரியது. அதை இப்பொழுது நேரிட பண்ணும். நாங்கள் கேட்கிற எல்லா காரியத்திலும் உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பல மடங்காய் பார்த்து உம்மை துதிக்கவும், உடைய நல்ல நாமத்தை உயர்த்தவும், மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு அனுகிரகம் தாரும். இந்த நேரத்திலே நாங்கள் பார்க்க போகிற வேத வாக்கியம், வேதத்தின் சத்தியம் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கேட்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ந்தட்டும். உடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் பயன்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னதுன்னு சொன்னா, பெற்றோரே. பெற்றோர்னா உங்களுக்கு தெரியும், தாயும் தகப்பனும். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அவங்கள மாத்திரம் இல்லை, எல்லா ஜீவன்களையுமே அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வாதம். பல்லுகி பெருகி பூமியை நிரப்பு. கர்த்தரை பாருங்க, நம்ம பல்லுகி பெருகணும்னு ஆசைப்படுற ஒரு தேவன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோரே அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாரு. பெற்றோர்னா குழந்தைகளை பெற்று எடுத்தவங்க தான் பெற்றோர். அப்போ இந்த சில பெற்றோரை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பெற்றோர் யாருன்னு நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும், வேதத்தில் தான் இருக்குது. வேதத்தில் இருந்து எடுத்து உங்க முன்னால் பிட்டு வைக்க போகிறேன். கொஞ்சம் பார்ப்போம். நாம் சிந்திக்க அழைக்கப்படுறோம். நாம் எப்படி இருக்கோம்? நான் சரியாக இருக்கேனா? என் பிள்ளைகளை நான் சரியாக வளர்க்குறேனா? கர்த்தர்கேற்ற பரிசுத்தத்தில் வளர்க்குறேனா? கர்த்தர், நான் கல்யாண ஆராதனையை அடிக்கடி கவனிப்பேன். அதில் சொல்லுவாங்க நிறையா கருத்துக்களை சொல்லிட்டு, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க தான் நம்மளை ஆண்டவர் இணைக்கிறார், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும். அதை இப்போ யாருக்கும் அது மண்டையில் நிற்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அவங்க எப்படி விளையாட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைகள் விளையாடி வீடு கட்டி விளையாண்ட கதையில தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா, பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு தந்த பொக்கிஷம், கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு தந்த சொத்து. வேதம் என்ன சொல்லுது? கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். சரியா? அப்போ நிறைய ஆண்கள் பெண்கள் இல்லை, கணவன் மனைவி, ஆனால் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. சரியா? பிள்ளைகள் வந்தால் தான் நீங்கள் அப்பா, அவங்க அம்மா. ஆனால் இந்த கதையில் என்ன பார்க்குறோன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு சுதந்திரம் தந்திருக்காரு, பொக்கிஷம் தந்திருக்காரு. அவருக்கு ஏற்ற வழியில், கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நீங்கள் பிள்ளைகளை நடத்தணும், வழி நடத்தணும். நம்ம கையில் தந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஏனோ தானோன்னு பிள்ளைகளை பற்றி இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதில் பொறுப்பே இல்லை. இந்த சின்ன பிள்ளைகள் பொம்மை வச்சு விளையாண்ட மாதிரி வீட்டில் பிள்ளைகளை வச்சு விளையாடுறாங்க. அந்த காலத்தில் 1960க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள். எனக்கு தெரியும், இந்த காலத்தில் கூட ஒரு வீடு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள் இருக்குது. அதில் ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னு அந்த தகப்பன் வருத்தப்படுறாரு. 9 பிள்ளைகள் வச்சுருக்காரு. 5 ஆம்பளை பையன், 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அந்த வீடு இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்குது. ஏன்னா 5 பையங்களும் சம்பாத்தியம் பண்ணி அம்மா கையில் கொண்டு கொடுக்காங்க. 2 பையங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, இன்னும் 3 பிள்ளைகளுக்கு முடியணும். 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, இன்னும் மீதி 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் எஸ்ரா சர்க்குணத்தை எடுத்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு 12 பிள்ளைகள். அதில் மூத்தது தான் இந்த எஸ்ரா சர்க்குணம் ஆயிடுவாள். பிஷப்பாக இருந்தாங்களே சென்னையில், அவங்கள தெரியாதவங்களே கிடையாது. அவங்க எங்கள் ஊர் தான், பண்ணவள பங்களாவில் தான் அவங்க வீடு இருந்துச்சு. அவங்க அம்மா சாதாரண செகண்ட் கிரேடு டீச்சர், தங்கமேரி பாட்டி. மணிவேல் தாத்தா 2 பேருக்கும் 12 பிள்ளைகள். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, யார்கிட்ட போய் சொன்னால் இந்த காலத்தில் 2 பிள்ளைகளுக்கு மேலே வளர்க்க முடியாது. நான் போய் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஏன் அந்த காலத்துக்கு வேற வேதம், இந்த காலத்துக்கு வேற வேதமா? அந்த காலத்துக்கு வேற தேவன், இப்போ வேற தேவனா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? பிள்ளைகளை தந்த தேவன் அதை போஷிக்க மாட்டாரா? கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கே ஆகாரம் கொடுக்குற கர்த்தர், நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? இது தப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன். சரியா? வேதத்துலேருந்து ஒரு 3 பேரண்ட்டாக நான் அவங்க முன்னால் வைக்கிறதுக்கு நான் இப்போ வந்திருக்கிறேன். முதல்ல யாரை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல யாரை எடுக்கலான்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 119 சங்கீதம் 1-2 வசனம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது வேத வசனம், அது வார்த்தையாகிய தேவன். சரி, அப்போ நம்ம வசனத்தின்படி நடக்கணும். எனக்கு தேவை அதுதான், முக்கியமும் அதுதான். வசனம் பொய்யே சொல்லாது பார்த்துருங்க. நம்ம எந்த மனுஷனுக்காகவும் வள வேண்டாம். அதான் கர்த்தர் சொல்லிட்டாரு, நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் என்ன பண்ணுறதுக்கு எம்மாத்திரம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேரண்ட்டு முதல்ல யாருன்னா
சகரியா, எலிசபெத். இது யாருக்கும் தெரியாதது கிடையாது. எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா கிறிஸ்தவ மக்களும் படித்த சம்பவம் தான். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. அப்போ சகரியா வந்து தேவன் இட்ட கட்டளைப்படி பிரமாணத்தின்படி ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு அழைக்கப்பட்டவன் சகரியா. அவன் மனைவியாகிய எலிசபெத்தும் அதுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருந்தவன் தான். ஆனால் அவங்க வயது சென்றவர்களாகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ தெரியும், இப்போ கல்யாணம் ஆனோடனே குழந்தை இல்லைன்னா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ கஷ்டப்படும். அப்புறம் 5 வருஷம் ஆனோடனே எதிர்த்து வர்றவங்க, என்ன தம்பி 5 வருஷம் ஆயிட்டு இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனசு ரொம்ப நொறுங்கிரும், வேதனைப்படுவாங்க. அப்போ தேவைப்படுது கட்டாயம். கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் தான் சொல்லியிருக்காரு. அப்போ இவங்களுக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இவங்களுக்கு வயசும் ஆகிப்போச்சு. யாருக்கு முன்னால் வயசாச்சு? ஆபிரகாம் சாரால நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கும் வயசாகி போயிடுச்சு. எப்படி வயசாகி போச்சு? அவன், ஆண்டவரே நான் வயது சென்றவன் ஆயிட்டேனே, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு எப்போ பிள்ளை தருவேரு, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையேன்னு ஆபிரகாம். நாமளும் ஆபிரகாமுடைய சந்ததி தானே. அப்போ அவன் எலியேசரை பிள்ளையா வச்சுக்கிடட்டா. இல்லை, உன் கற்ப பிறப்பாகிய பிள்ளையே நான் உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். கடைசியில் இங்கேயும் பாருங்க, சகரியா கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஒரு நாள் இவன் தேவாலயத்தில் பலிபிடத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த சகரியா. அப்போ கர்த்தருடைய தூதன் அவருக்கு வலது பக்கத்தில் வந்து நின்றுச்சு. கர்த்தருடைய தூதனானவர் தரிசனம் கொடுக்குறாரு. தரிசனம் கொடுத்துட்டு, இப்போ நீ ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு இப்படி 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 இதை சாப்பிடக்கூடாது, திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் அருந்தக்கூடாது, எப்படி நடக்கணுமோ அது அப்படி சிறியானவள் அதுக்கு விளக்கமாக இருந்து நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிற சம்பவம் வரைக்கும் சொல்லிட்டார். ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான்? எல்லாரும் நம்ம மனுஷங்க உடனே சந்தேகம் தான் படுவோம். வயசாயிட்ட இனியா எதிர்பார்த்த காலம்லாம் 40, எத்தனை வயசுல 25 வயசுல கல்யாணம் ஆகி ஒரு 80 வயசு வரைக்கும் பார்த்துட்டு இன்னும் மனசு போயிட்டு சோர்ந்துட்டு. அப்போ கர்த்தர் அவன் என்ன சொல்கிறான்? வயசாயிட்டே அப்படின்னு. உடனே தூதன் சொல்கிறான், நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்பாததுனால நீ இது நடக்கிற வரைக்கும் எப்படி இருப்பா, ஊமையாக இருப்பான்னு சொல்லிட்டாரு. உடனே சரி அவன் திரும்ப, ஆனால் வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் பிரதான ஆசாரியன் எப்போ வருவார், லேட்டாகுதே உள்ளே ஏதோ சம்பவம் நடக்கு, ஏதோ தரிசனத்தை ஆசாரியர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு பதப்பதப்பாக இருக்காங்க. பதைப்பதப்பாக இருக்கும்போது திரும்ப இவர் ஊழியத்தை நிறைவேற்றி, அந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வராரு. இவரால் பேச முடியலை. போட்டிருக்கு, சைகை காட்டி அவங்ககிட்ட பேசுகிறான். உடனே திட்டமும் தெளிவுமாக தெரிஞ்சுட்டு கர்த்தர் தூதன் வந்து ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்ட்டு. ஆனால் உடனே அவன் வந்து என்ன சொல்லலை இப்படி கர்த்தருடைய தூதன் வந்தான். ஆனால் பேசியிருந்தா கூட அது உடைக்கப்பட்டிருக்கும். மக்கள் நம்ம விசுவாசத்தை என்ன செஞ்சுருவாங்கன்னா சின்ன பின்னமாக நொறுக்கி புழிஞ்சு தூரப்பட்டுருவாங்க. இவன் பேசவே இல்லை, பேசக்கூடாதுன்னு அமைதியாக்கி விட்டுட்டு போயிட்டார் தூதன். அதுக்கு பிறகு வீட்டுக்கு போகிறான். எலிசபெத்து கற்பம் தரிச்சு கர்ப்பவதி ஆகிட்டு 5 மாதம் வெளிப்படலை, அவள் சொல்லலை. 6ஆம் மாதம் தான் திரும்ப காபிரியலுங்கிற தூவரை மரியாள் வீட்டுக்கு போகிறாங்க. மரியாளும் எலிசபெத்தும் இனத்தாள்னு வேதத்தில் எழுதப்பட்டு அவள் வந்து இங்கே வந்து சொல்கிறா. உடனே எலிசபெத்து சொல்கிறா, ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எப்படி கிடச்சிச்சு, என் வயிற்றில் இருக்க பிள்ளை என்ன செஞ்சிச்சு, களிப்பா துள்ளிச்சு. இந்த யோவான் ஸ்நானகனை கர்த்தர் சொல்கிறாரு, அவன் வந்து வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி அவன் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தருக்காக பிரித்து எடுக்கப்பட்டு நிரப்பப்பட்டு ஆவியானவரால் வழி நடத்தப்பட்ட ஒரு மகன். அதனால பேரண்ட் நடத்த வேண்டாமா? அவங்களும் நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி சொல்கிறான், பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு தான் சஞ்சலம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம தாயின் தகப்பனே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேரண்ட்டு பெற்றோர்னு. அப்போ அவங்க நம்ம அந்த வழியில் நடத்துகிறோமா, சரியாக நடத்துகிறோமா? நீங்கள் நடத்துகிறேன்னு சொல்லுவீங்க, நான் கேட்குற யார்கிட்ட வேணாலும் நான் நடத்துகிறேன், அப்படி தான் நடத்துகிறேன், என்ன சரியாக தான் நடத்துகிறேன். ஆனால் கர்த்தர் விரும்புகிறபடி கரெக்டாக நடத்துகிறேன்னா குறைவு இருந்தால் அன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் சரியாக நடத்தலை என் பிள்ளைகளை. அதுலேயும் இந்த காலத்தில் ஒரு பிள்ளை 2 பிள்ளைய வச்சுருக்கோமா? அரசாங்கமும் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, மனநோக திட்டக்கூடாது. ஆனால் எக்கச்சக்கம் நீங்கள் பிள்ளைகள் சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அழிவு பிள்ளைகளுக்கு வருது. இப்போ கூட அன்னைக்கு ஒரு நடிகரை பார்க்க போன இடத்துல நிறைய குட்டி பிள்ளைகள் மறிச்சிருக்காங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் மேலே நான் கஷ்டப்படலை, ஆனால் பிசாசு வந்து இந்த பிள்ளைகளை வச்சு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாருன்னு அவன் அடித்து தட்டி கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். நீங்கள் உஷாராருங்க, கர்த்தருடைய காரியத்துக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோமா? அவன் வலையில் கண்ணில் விழக்கூடாது. இப்போ வேடன் வலிக்கிற வலை தெரிஞ்சிச்சுன்னா புறா உழாது, அவன் கண்ணுக்கு தெரியாமல் தான் வலை விரிக்கான். அப்போ அதே மாதிரி அவன் வலையை நீங்கள் கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட முடியும், பாதுகாத்துக்கிட முடியும். சரியா? அப்போ இந்த எலிசபெத்து சகரியாவும் கர்த்தருடைய வார்த்தையும் கிடைச்சிட்டு, ஆனால் அவங்க வாலிப வயசின் பலத்தில் இல்லை, வயோதிப பலம். ஆனால் கூட அவனுக்கு ஏற்ற விதமாக வளர்த்து அவன் காட்டு தேனையும் வெட்டுக்கிளியையும் தின்னுட்டு வனாந்திரத்தில் தான் குடியிருந்தான். ஆனால் அவனுக்கு குறிக்கப்பட்டதை தேவன் இயேசுவுக்கு வழிகளை அவர் என்ன பண்ணுறாரு, ஆயத்தம் பண்ணுறாரு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், செவை பண்ணுங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார்? அப்புறம் 2வது சொல்றாரு, அவர் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துற ஒரு ஆவியை அவன் பெற்றிருந்தாரு. அதனால தான் யோவான் சுவிசேஷத்துல ஏரோதியாளை வைத்துக் கொள்வது நியாயமல்லன்னு அவர் சொன்னார். அப்படியே இன்னைக்கு உள்ள நிறைய பேர் அநியாயத்துக்கு துணை போய் படுத்துக்கிறாங்க. தப்புன்னு சொல்ற தைரியம் ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார அம்மா கூட நம்ம சொல்லி அவங்க மனசை நோவக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுமா, பொறுமையா போயிடுவோம். ஏன் அப்படின்னாக்கி தான் அவன் சொல்லியிருக்க மாட்டானே. ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்லி தன் தலையையே தாளத்தில் பரிசா கொடுத்தாரு இன்னொரு ஆளுக்கு. என்ன பிரயோஜனம் தெரியலை. ஆனால் அந்த மாதிரியா கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிச்சான்னா அவன் அர்ப்பணிச்சான், சாட்சியாக வாழ்ந்தான். அவங்க பேரண்ட்டு மோல்டு பண்ணாங்க. சரியா? கர்த்தருடைய காரியம்ப்பா. இதே இதுதான் அன்னாள் எல்கானாவுடைய மனைவி சாமுவேல் அர்ப்பணிச்சாங்க பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அவங்க பிள்ளை இல்லைன்னு அழுதாங்க, கேட்டாங்க, சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றினாங்க. அவனுக்கு பக்குவமாக வளர்த்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. அவன் பெரிய தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கியிருக்கா. நீங்கள் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை எதா வளர்க்குறீங்க, எப்படி வளர்க்குறீங்க? கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? கர்த்தர் மகிழ்றாரா? என்ன குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் தயவு செய்து உங்களை நினைங்க. அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்த்தா, அவன் நீதி மார்க்கத்தானா இருந்தான். கடைசியில் அவனுக்கு எப்பவும் வாயின் கட்டு விழுந்துச்சு. அவங்க யோவான் ஸ்நானகனுக்கு பேர் விட போறாங்க. அவங்க விருத்த சேதனம் பண்ணி பேர் வைக்க போறாங்க. அப்போ எலிசபெத்திட்ட கேட்காங்க அவனுக்கு என்ன பேர் விடணும்ட்டு. உடனே யோவான் ஸ்நானகன் சொல்றா. உடனே அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த குடும்பத்துல யாருக்கும் அந்த பேர் இல்லையே, தாத்தா பாட்டி பேர் தான் வைப்பாங்கல்ல, எல்லார் வீட்லயும் இப்பவும் வைப்பாங்க, அம்மா அப்பா தாத்தா பேருன்னு. அப்படி இல்லையே, ஏன் போட்டு நீங்க அந்த பேரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் செய்கை காட்டிட்டு வரான். பொறுங்க அப்படின்னு எழுது பலகையை வாங்கி சிலேட்டை வாங்கி எழுதியாச்சு யோவான் ஸ்நானன். அப்போ யோவான் ஸ்நானன் எழுதணும்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாருடைய கண்கள் பத்தியா, நம்முடைய தேவனுக்கு என்னவர் தெரியுமா? அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்கள், நமக்கு புலப்படாததை செய்கிற தேவன். யோவான் எழுதணும்னு அவன் நாவின் கட்டு திறந்து எல்லாரும் முன்னால கர்த்தரை என்ன செய்யறான்? மகிமைப்படுத்துறாங்க. அந்த குடும்பமா மகிமைப்படுத்துறாங்க. யோவான் ஸ்நானகன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் என்ன செஞ்சாங்களாம்? மகிழ்ந்தாங்களாம். நான் படிச்சதை எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அப்போ கர்த்தருடைய காரியம் நிறைவேறும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். சரியா? ஆனா கர்த்தருடைய காரியத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறதே இல்லை. என்ன கூட தான் சொல்லுவேன், என்ன கூட தான் நான் அப்படிதான். நம்ம ஒரு படம் வரைஞ்சி ஒரு திட்டம் வரைஞ்சி நம்ம இப்படி இருக்கணும்னு நம்ம வச்சுருப்போம். எல்லாருக்கும் இருக்கும் ஒரு ஆசை. யாருக்கு தான் மனுஷனா பிறந்தவனுக்கு ஆசை இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. அப்போ எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? குடும்பமாகி கல்யாணம் கட்டி வேலைலாம் பார்க்கக்கூடாது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு படிப்பு சர்டிஃபிகேட் வச்சுக்கிடணும். கல்யாணமாகி குடும்பமாகி பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்க்கணும். வீட்டில் இருந்து வளர்க்கணும். வெளியே போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. புருஷன் தான் உழைச்சி வீட்டில் கொண்டு தரணும். நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கணும் அப்படின்னு ஆசை, எனக்குள்ள ஆசை. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஏமா வாங்க, உன்னை தனியாக நான் வச்சு நடத்த வேண்டிய வேலை எனக்கு இருக்கு, நீ பேசாம இரு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாருன்னு கேட்கீங்களா? எல்லா நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. உலகத்துலன்னா யாருக்குமே போராட்டம் இல்லாமல் இருக்காது. அதுலேயும் கர்த்தருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களுக்கு அதிக போராட்டம் இருக்கும். நான் பார்த்துருக்கதை சொல்கிறேன். அப்போ அங்கே போன இடத்துல நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என் குறை எப்போ நீங்கும், எனக்கு எப்போ நன்மை நடக்கும், எனக்கு எப்போ நல்லது தருவீங்க அப்படின்னு யார்கிட்ட போய் அழ முடியும்? கர்த்தர்கிட்ட போய் தான் அழ முடியும். நமக்கு அதான் அவர் தான் பதில். அவர் தான் என்ன உருவாக்குனவர், என்ன உண்டாக்குனவர். அங்கே போய் அழுத ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏசாயா 54:1 மலடிய மகிழ்ந்து கலிகூறு, கற்பவேதனை படாதவளே, கழிப்பாய் எழும்பிய ஆர்ப்பரி, வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கு பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே இது கலாத்தியர் 4:27 இருக்கும். அப்போ இன்னைக்கு காலத்துல ஒரு ஆளுக்கு பிள்ளை இல்லைன்னா அவளை மலடின்னு சொன்னா அவங்க எவ்வளவா வேதனைப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? பயங்கரமா வேதனைப்படுவாங்க. ஆனா கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? மலடியே மகிழ்ந்து களிக்கூறு, கற்பவதனை படாதவளே களிப்பா. அப்ப இந்த 2 வசனமும் ஜோடியா இருக்கா? எனக்கு தந்தாரு, என்கிட்ட தந்தாரு, எனக்கு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு காலத்துல அதான் எனக்கு சுதந்திரமா தந்திருக்காரு. எனக்கு ரொம்ப ஆசைதான்.
வீடியோ ஷூட்டிங் பாட்டு இந்த பிள்ளைகள்லாம் ஜீசஸ் கால்ஸு ஜீசஸ் ரீடிங்ஸ்லாம் பாட்டு படிச்சுட்டு வரும்போது நம்மளும் இப்படி பாட்டு பாடணும், இப்படி பாட்டு பாடி ரெக்கார்டு எடுத்து வரணும். இப்போ தான் முடியெல்லாம் நிறச்சி பாட்டி ஆயாச்சு, இந்த ஆசைலாம் வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு. ஆனால் கர்த்தர் இப்போ என்ன செஞ்சுருக்காருன்னா என்னை மகிழ்வோடு இந்த 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 ப்ரோக்ராத்தில் என்ன வர வச்சிருக்கிறார். அப்போ இது கர்த்தருடைய காரியம். இப்போ நான் என்ன பார்த்துட்டேன்னா, கர்த்தர் செய்ய நினைத்த தடைபடாது. அவர் நன்றாய் செய்கிறவர், அழகாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர், தம்முடைய நாம விளங்க கம்பீரிக்கிற தேவன். இப்போத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா என்ன மகிமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போ நான் நினச்சே பார்க்கல, நான் பெரிய ஊழியக்காரர் இல்லை, என் பின்னால் ஒரு ஊழியக்காரனும் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு எளிதான காரியம், அவருக்கு இது லேசான காரியம், அவ்வளோதான் தெரியும். அப்போ என்ன நடந்துட்டு இப்போ கர்த்தருடைய பெரிய கிருபையில் இப்போ எனக்கு டிவியில் ஆர்கி டிவியில் செய்தி கொடுக்குற கிருபையை கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்காரு. இது முதல் மெசேஜ் போயிருக்கு, இது 2வது மெசேஜ். சந்தோஷமாக இருக்குது எனக்கு, கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்கிறேன். ஆனால் வெறும் படகை தான் இவ்வளோ நாளும் வச்சுருந்தான் பேதுரு. ஆனால் அந்த படகுல கர்த்தர் காலையில் வந்தாரா, என்ன சொன்னா தெரியுமா? படகுக்கு வலதுபுறமாக வலைய போடு. இப்போ சகரியாவுக்கு வலதுபுறம் தான் சொன்னார், எனக்கும் வலதுபுறத்தில் தான் இந்த வழியை திறந்துருக்கிறாரு. அப்போ படகு நிரம்பிடும். எப்படி நிரம்பிடும்? 153 பெரிய மீன், அதை என்னால் இழுக்க முடியாது. நான் துணைக்கு 2-3 பேரை என் படகை இழுங்க வாங்க, எனக்கு நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் தந்திருக்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா, இந்த சந்தோஷம் கர்த்தர் தர்ற சந்தோஷம் மனுஷனால் தர முடியாது, உலகத்தால் தர முடியாது, உன்னதர் மட்டும்தான் தர முடியும். தந்திருக்கிறார், உங்களுக்கும் தருவார். நமக்கு தேவை. நான் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லட்டா, என்னை படைக்கும் போதே, என்னை உருவாக்கும் போதே, உலக தோற்றத்துக்கு முன்னே வசந்தரால் அழகாக உருவாக்கி அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பொதிஞ்சு வச்சு எனக்கு அனுப்பிட்டார். உனக்கு இன்றைக்கி வேண்டியது, நாளைக்கு வேண்டியது, நாளான்னைக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் எனக்கு பொதிஞ்சு வச்சு தந்துட்டார். அதனால் அவர் ஞானமுள்ள தேவன்னு அவன் கண்டுபிடிக்கணும். அவர் நல்லவர், நம்ம ருசித்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் சொல்லியிருக்கிறார் தாவீது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யாரை பார்த்தோம்னா சகரியா எலிசபெத், ஒரு நல்ல தம்பதி, ஒரு நல்ல கப்புள், கர்த்தருடைய ஊழியக்காரங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு குறை இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? மலடியே மகிழ்ந்து களிகூறு, கற்ப வேதனை படாதவளே களிப்பா எழும்பி யார் பேர். இப்போ அன்னாள் எல்கானா மாதிரி, எலிசபெத் சகரியா மாதிரி. அடுத்ததாக யாருன்னா மனோவா, அவன் மனைவி. சரியா? மனோவாவும் அவன் மனைவிக்கும் குழந்தை இல்லை. நான் தான் சொன்னேன்ல, கல்யாணம் ஆனாலே பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை. அப்போ அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? வேதனைப்படுறாங்க. ஆனால் இந்த வயல்வெளியில் இருக்கா, யார் இருக்கான்னா மனோவாவுடைய மனைவி பேர் கொடுக்கப்படலை. அப்போ கர்த்தருடைய தூதன் அதே மாதிரி அங்கே நீ ஒரு குமாரனை பெறுவா, நீ திராட்சை ரசமாவது மதுவாவது குடிக்கக்கூடாது, அதுக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே சொல்லும்போது இவன் இல்லை, மனோவா பக்கத்தில் இல்லை. உடனே மனைவி போய் தன் கணவன்கிட்ட சொல்கிறான், கர்த்தருடைய தூதன் ஒருத்தர் என்கிட்ட வந்தார், இப்படி சொன்னார், எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறாரு, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன ஈகராக இருக்கான்னா, உடனே ஐயோ நானும் கேட்கணுமே அந்த அவருடைய காரியத்தை, என்ன நானும் வரேன், எனக்கும் வேணும், அவர் சொல்லணும், அவர் பேசணும் பாரு. இந்த ஈகராக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவனும் ரொம்ப ஆவலாக இருந்தானா வந்துட்டான். உடனே கர்த்தர் திரும்பியும் மனோவாவட்டையும் அவன் மனைவிட்ட சொல்கிறாரு. சொல்லும்போது பிள்ளையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், திராட்சரசம் மது ஒன்றும் கொடுக்கக்கூடாது, ஆண்டவருக்கு ஏற்ற வழியில் அவனை நீங்கள் நடத்தணும் அப்படி சொல்லிட்டாங்க. உடனே சொன்ன பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய நாமம் என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் உங்களை, அது அதிசயம் அப்படி சொல்லிட்டு, அவர் அதிசயமானவர், அதை நீங்கள் கண்டு கொள்ளுங்க. அவர் மகா பெரியவர், மகா உன்னதர். என் வாழ்க்கையில் நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லும்போது ருசிச்சு பார்த்தா தான் அந்த ருசி தெரியும். அதனால தான் தாவீது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருவோம் வாழ்க்கையில், அப்போ தான் நம்ம அவருடைய ருசியை அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நான் ருசிச்சதை நான் சொல்கிறேன், நீங்கள் ருசிச்சு பார்த்து உங்கள் பலனை சொல்லுங்கள். உடனே இவன் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு, ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அவன் பேர் என்ன? சிம்சோன். சரி, அவனை கர்த்தர் கேட்ட பரிசுத்தத்தில் தாய் தகப்பன் வளர்த்தாங்களா வளர்க்கலையான்னு நான் குறை சொல்ல வரலை. ஆனால் நிறைய நசரேய விரதத்துக்கு உரியதெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன் சொல்லிக் கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன்னா, செத்து கிடக்கிற சிங்கத்திட்ட போய் தேன் குட்டை எடுத்து தேன் எடுத்து தாயிட்ட கொண்டு கொடுக்குறான். ஆனால் அவன் நசரேயன் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கணும். நசரேய விரதத்துக்குள்ளேவாப்பா, நான் கர்த்தரிடத்துல எனக்கு கர்த்தர் சொன்னார், தேவன் தூதன் சொன்னாருமா. இது யார் பெற்றோரில் யாருக்கு ரொம்ப பொறுப்புன்னு நினைக்கிங்க? தாய்க்கு தான். அவங்க தாய் சொல்லி வளர்த்தாங்களா எனக்கு தெரியலை, ஆனால் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலை. அப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சு, இவங்க ஆனால் கர்த்தருடைய செயல்னு அவங்க பேரண்ட் அதை அறியாது இருந்தார்கள்னு வேதத்தில் வசனம் இருக்குது. நியாயாதிபதிகளில் தான் இந்த சிம்சோன் சம்பவம் வருதா. உடனே இவங்க
பெலிஸ்தர் தேசத்துக்கு போகும்போது இவன் என் பார்வைக்கு என் கண்ணுக்கு அழகா இருக்கா, இவளை தான் நீங்கள் எனக்கு எடுத்துக்கிடணும், பெண்ணா எடுத்துக்கிடணும் அப்படின்னு கேட்கான். உடனே தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் அந்நிய தேசத்து பெண்ணை எடுக்க விசனமாக தான் இருக்குது, ஆனாலும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் செத்துப்போன கழுதத்தாடை எலும்பு எடுத்து ஆயிரம் வேற கொன்னான். சிங்கத்து வாயிலிருந்து தேன் எடுத்து தாயிட்ட கொடுக்கான். தாய் எங்கப்பா இருந்து இந்த தேன் வந்துச்சு, இது ஆகாது, நம்ம நசரேய விரதத்துக்கு அழைக்கப்பட்ட ஆட்கள், அதனால இது உனக்கு வேண்டாமா தேவையில்லம்மா அப்படி இன்னைக்கும் அநேக பேரண்ட்டு சொல்ல மாட்டேங்க. பேரண்ட்டு நான் ரொம்ப வேதனைப்படுவேன். பேரண்ட் ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை பொட்ட பிள்ளை போட்டால் பார்த்து சிரிக்காங்க. ஏம்மா ஆண்கள் உடைய நம்ம தரிக்க கூடாதுமா, உனக்கு கவுன் வாங்கிக்க, சுடிதார் வாங்கிக்க, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை கேளுமா, நான் வாங்கி தரேன், இது வேணாமான்னு பிள்ளைகளுக்கு நோ சொல்லியே வளர்க்க மாட்டேன்றாங்க. இவனுக்கும் அதை மாதிரி சொல்லாததுனால இவன் பெலிஸ்தர் பொண்ணை எடுத்துக்கிடுறான். அதனால கண்ணை இழக்கான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜீவன் இந்த பெலிஸ்தரோட கூட மடிய கடவை தான் அவன் ஒப்பு கொடுத்து சாகுறான். நம்ம சாக அழைக்கப்பட்டிருக்குமா, ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்குமா? நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம்? ஜீவனுக்கு அழைக்கப்பட்ட சந்ததி நம்ம பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் தகப்பனே. பிள்ளைகளே, நம்ம அப்பா அம்மா அதுக்கு தான் உங்களை வளர்த்துருக்கோம். நம்ம ஏசப்பா சமூகத்தில் போய் நின்று பாடி துதிக்கணும். அதுக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், கட்டாயம் வளர்க்கணும். எனக்கு தெரிஞ்சிருக்கிறத நான் சொல்லுவேன். அப்போ நம்ம இன்னைக்கு அப்படி சொல்கிறது இல்லை, உலகத்தோடு போயிடுவோம். இன்னைக்கு கால ட்ரெண்டாக தான் பிள்ளைகள் போட்டோம். இது பேரண்ட்டு இன்னைக்கு எனக்கு சொல்லும்போது எனக்கு வலிக்கு. இந்த காலத்துக்கு தக்க போட்டு காலத்துக்கு தக்க கோலம் போடுறாங்களாம், அது பெரிய தப்புமா? அப்படி உங்களை பிள்ளைகளை விடுறதுனால அநேக சீர்கேடான காரியங்கள் நாட்டில் நடக்கு. நாட்டில் மட்டும் நடந்தால் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயும் நடக்கு. இதுக்கு நீங்கள் அலோ பண்ணவே செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று மூணாவது யார் வந்தா அப்படின்னு சொன்னால் தாய் தகப்பன். மூன்றாவதாக யாரை பார்த்து மறந்து சொன்ன ஈசாக்கு ரெபேக்காள். இந்த ஈசாக்கு ரெபேக்காள் ஆதியாகமம் 25 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சம்பவம். இந்த ஈசாக்குக்கு 40 வயசுல கல்யாணம் ஆகுது. ரெபேக்காள் வரும்போதெல்லாம் அழகா வாரா, ஒட்டகத்தில் மேலே ஏறி இருந்து எலியேசர் கூட்டிட்டு வரான். இவன் சாயங்கால வேளையில வயல் வெளியில தியானம் பண்ணிட்டு வரான். குறையே இல்லை, வாலிப வயதில் கத்தரை தேடுறான், கத்தரைப்படி நடக்கான். ஆனால் அவளுக்கு நல்லா தான் தாய் வளர்த்தா சாராள். ஆனால் அவன் வரும்போது அவளும் இறங்குறாள், ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொள்ளுகிறாள் கணவனுக்கு முன்பதாக. நான் உனக்கு அடிமைங்கிற மாதிரி உனக்கு அர்ப்பணிக்கிறேன், உனக்கு முன்னால் என்ன தாழ்த்துறேன் அப்படின்னு தாழ்த்திட்டா. உடனே 20 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 20 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லை. கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? வேதனை தான், கண்ணீர் தான், கவலை தான். ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். இன்னைக்கு நிறைய 110 குடும்பத்தை எடுத்தீங்கன்னா 95 குடும்பத்தில் கணவன் மனைவிக்காக ஜபிக்கிறதே கிடையாது, கிடையவே கிடையாது. மனைவி வேணா செபிப்பா, 95 மனைவி செபிப்பா. ஆனால் 95 கணவன் தன் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் ஜெபிக்கானா இல்லவே இல்லைன்னா நான் சொல்லுவேன். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, நான் தப்பாக சொல்லியிருந்தா வேற கதை, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அது உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்? ஜோபிக்கான், ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்ன்ட்டு. கடைசியில் கர்த்தர் கொடுத்தாரா? கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு தானே சொல்லியிருக்கு. கொடுத்துட்டாரா? அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சி. யாருக்கு மகிழ்ச்சி? எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ரெபேக்காளுக்கும் மகிழ்ச்சி தான், ஈசாக்குக்கும் மகிழ்ச்சி தான். அப்போ கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, வயிற்றுல 2 சந்ததி பிறக்கு, 2 ஜாதி, 2 ஆண் பிள்ளைகள் வயிற்றுக்குள்ளே இருக்குது. அது வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டே மோதிக்கிட்டு இருக்கான், வயிற்றுக்குள்ளே இருந்து. அப்போ அவள் என்ன செய்கிறாளாம்? இப்போமே இப்படின்னா எப்படி அப்படின்னு போய் அங்கே வயிற்றுக்குள்ளே மோதி கொண்டதுனால எங்கே போய் கேட்க போனா? இன்றைக்கி யாரோ எங்கெங்கேயோ போய் கேட்கும், ஸ்கேனில் போய் கேட்கும், டாக்டர்கிட்ட கேட்கும், குறி சொல்கிறவங்கள்ட்டையும் சாமியார்ட்டையும் பூசாரிட்டையும். இவ கத்தர் இடத்துல போய் கேட்டா. கத்தர் என்ன சொன்னார்? 2 வித ஜாதி வயிற்றுல உருவாகுது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இவனும் பலப்படுவான், அவனும் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லிட்டார். ஆனால் அவள் அதை மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஜெபிச்சுட்டே இருந்தான் இந்த ரெபேக்காளுங்கிறவா. அவள் ஏற்கனவே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஈசாக்குக்கு மனைவியாக வந்ததுனால அதை செஞ்சா, மகிழ்ச்சியாக செஞ்சா, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா. கடைசியில் பார்த்தா தெரியும் நமக்கு, அதில் ஒரு தப்பு அங்கே பேரண்ட் செய்கிறாங்க. ஏசா மேலே ஈசாக்கு பட்சமாக இருக்காரு, இந்த யாக்கோபு மேலே ரெபேக்காள் பட்சமாக இருக்கா. 2 பிள்ளைகள் தான் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், 2 பிள்ளைகளையும் சமமாக பாருங்கள். உலகத்தில் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு பிள்ளை கண்ணில் வெண்ணையும் வைக்காதன்னு. சுண்ணாம்பு எரிக்கும், வெண்ணெய் குளிர்ந்தாப்ப இருக்கும்.
அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துலேயும் நிறைய பேர் ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க, பத்துடுங்க 3/4 முட்டை பிச்சு கொடுப்பாங்க, பொட்டை பிள்ளைக்கு 1/4 முட்டை பிச்சு கொடுப்பாங்க. ஏன் ரொம்ப தூரம் போகிறீங்க? எங்கள் அம்மா எங்களுக்கு அப்படி தான் தருவாங்க. ஆம்பளை பிள்ளைக்கு அப்படி தான் கொடுப்பாங்க, பொம்பளை பிள்ளைக்கு குறைச்சி தான் தருவாங்க. என்னமோ அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கும், காப்பாற்றணும் ஒரு நினைப்பு. அடுத்தப்ப இன்னொரு குடும்பத்தை எனக்கு தெரியும், கருத்த பிள்ளைக்கு ஒரு வழக்கு, செவத்த பிள்ளைக்கு ஒரு வழக்கு. அப்படி இருக்காதீங்க, தயவு செய்து அப்படி வேண்டாம். அந்த கருத்த பிள்ளை தந்ததும் உங்கள் கர்த்தர் தான், நம்ம கர்த்தர் தேவன் தான். செவத்த பிள்ளை தந்ததான் அவர் ஒரு நோக்கத்தோடு வச்சுருப்பார். அதனால் அதை பற்றி நீங்கள் கருப்பு சிவப்பு அறிவு இல்லை மந்தம் எதுவுமே பிள்ளைகளை சொல்லாதீங்க. அதுக்கு மனசு ஹேட் ஆயிரும், வலிக்கும், வேதனைப்பட்டுரும். நம்ம அப்பா அம்மாவே நம்மளை என்ன செய்கிறாங்களே, ஒதுக்குறாங்களேன்ட்டு. அதனால் தயவு செய்து இந்த ஏசா போல் ஈசாக்கு போல் ஏசா மேலேயும் ஈசாக்கு ரெபேக்காள் யாக்கோபு மேலே பட்சமாக இருந்தாங்கன்னே அப்படி இருக்கக்கூடாது. பங்கு வச்சா ஒன்று போல் சமமாக பங்கு வைங்க, பிள்ளைகளை அப்படி நடத்துங்க. அது பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, உங்களுக்கும் அது பெரிய பிளெஸ்ஸிங் உண்டு. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அவங்கள கர்த்தர் பயன்படுத்துவார். வாழ்க்கையில் சின்ன பிள்ளைகளை அடிபட்டு வளர்கிற பிள்ளைகள் தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரத்துலேயும் ஒரு பாத்திரம். இந்த யாக்கோபை விரட்டி விட்டுட்டாங்க பாருங்கள், வனாந்தரத்தில் அலைஞ்சி தனியார் துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உண்மை கிட்டி சேர்வேன். அந்த பாட்டில் பாருங்க, தேவனே நானும் தண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்ல நாதா தேவனே நானும் தண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமி. நான் ஒரு சிறு சாட்சி என்னை பற்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு 3 தடவை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. 3 தடவை பண்ணிவிட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்கு அமுக்கி புணிஞ்சி நெருக்குது. இந்த 2 காதுகிட்டையும் வலிக்கு, இந்த சென்னி பொட்டு அப்படிங்கிற இடத்துல வலிக்கு. இது 30ஆம் தேதி ராத்திரி எஸ்வே வலிக்கே உருக்குதே வலிக்குதே இறங்குமே. நேற்று ராத்திரியும் 10 to 11 கடந்து அழுது கூப்பாடு போட்டு ஒத்தையில் கிடக்கேன். அப்போ ஆண்டவரேன்னு கத்தி 11 மணிக்கு சரியாயிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டேன் துணைக்கி, ஃபோனில் பேச. அந்த ஆள் ஃபோன்லேயே பேசி ஜோமணி விட்டுச்சு, பாவூர் சத்திரத்தில் இருந்து என் ஃப்ரெண்டு. அப்புறம் கடைசியில் அது பார்த்தீங்கன்னா, சரி அண்ணாள் இனிமேல் சரியாயிரும், ஒன்றும் செய்யாது, நார்மல் ஆயிட்டு 11 மணி ஆயிட்டு, நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தூங்கி விடிய கிளம்பி எழுமி இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் செய்தி கொடுக்கேன்னா அது எனக்கு அதிசயமானவர், அற்புதமானவர் செய்கிறது. அது வழி நடத்துகிற விதத்தில் எனக்கு தான் தெரியும் அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்ட்டு. அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை கைவிடுவதே இல்லை. எங்கே வேணாலும் அதை கிணத்துக்குள்ளே போட்டாலும் சரி தான், கடலில் போட்டாலும் சரி தான், நம்மளை தப்பிக்க பண்ணிடுவார். ஆனால் நீங்கள் உங்கள் பாடுகளை பார்த்து, உங்கள் கஷ்டத்தை பார்த்து, உங்கள் நிந்தையை பார்த்து, உங்கள் அவமானங்களை பார்த்து தயவு செய்து நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் மலடியாக வச்சிருக்கிறாரா, உங்களை பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். அந்த பிள்ளைகளை நீங்கள் கர்த்தர்கிட்ட பரிசுத்தத்தில் வளர்க்க ஆரம்பிச்சிங்களாக்கும் கர்த்தருடைய நாமம் உங்களை போல் மகிமைப்படுறதுக்கு வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? இப்போ நம்ம பார்த்தது ஒரு 3 பேரை பார்த்தோம். முதல்ல சகரியா எலிசபெத், அடுத்தது மனோவா அவன் மனைவி, அடுத்ததாக 3ஆவதாக ஈசாக்கு ரெபேக்காள். உங்களுக்குன்னு எங்களை இணைச்சிருக்கீங்க, உடன்படிக்கையின் கட்டுக்குள்ள எங்களை கணவன் மனைவியை இணைச்சிருக்கீங்க, குழந்தைகளை தந்திருக்கீங்க. நாங்கள் இது வரைக்கும் விட்டுட்டோம்ப்பா, நேற்று வரைக்கும் தப்பு செஞ்சிட்டோம். ஆண்டவர் சொன்னார், எப்பேற்பட்ட பாவினாலும் என்கிட்ட வா, நான் உனக்கு எல்லாம் தருவேன் இருக்காரா? கேளுங்க. என் பிள்ளைகளை இதில் இருந்து நான் உலகத்துக்கு ஒட்ட ஒழுக நான் அழைக்கப்படலை, உன்னதற்காக நான் வாழ அர்ப்பணிச்சிருக்கேன்னா. உன்னதரின் பணி மகிமையான பணி, உன்னதரின் பணி ஆசீர்வாதமான பணி. அதனால் நீங்கள் என்னை கட்டாயமாகவே நீங்கள் என் பிள்ளைகளையும் எங்களையும் மகிமையாக நிறுத்தணும், உம்மோட கூட நாங்கள் குடும்பமாக துதிக்கணும், ஆளுகை செய்யணும், எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவரே எங்களோடு பேசும் என்று சொல்லி நம்ம ஜெபித்து அர்ப்பணித்து இந்த காரியத்தை கர்த்தருடைய கருத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரரே, உம்முடைய சமாதானம் எங்கள் குடும்பத்திலே பெருகட்டும் என்று
சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணுகிற தேவன், நடப்பிக்கிற தேவன் ஐயா. எப்பா, இப்பொழுது நாங்கள் பார்த்த இந்த 3 குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீங்க, கேட்க கிருபை தந்தீங்க. நாங்களும் உமக்கு உகந்த குடும்பமாய் அப்பா, தாய்க்கு வெட்கமான பிள்ளைகள் அல்ல, மகிழ்ச்சியான பிள்ளைகளாய் நாங்கள் வளர்க்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதி, எங்களை வழிநடத்தும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.